அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல்மேடு கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆனந்தவேலு. இவருக்கு சொந்தமான விசை படகில் நேற்று முன்தினம் மாணிக்கவேல், தினேஷ், கார்த்தி, செந்தமிழ் உள்ளிட்ட 13 மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற நிலையில் கோடிய கரைக்கு தென்கிழக்கு கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்தனர். இவர்களுடன் ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மீனவர்கள் விசை படகுகளில் மீன் பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு ரோந்தில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினரின் கண்ணில் தமிழக மீனவர்கள் தென்பட்டனர். அப்போது இலங்கை கடற்படையினர் தங்களது படகில் லைட் போடாமல் மீனவர்கள் அருகே வந்து துப்பாக்கிச்சூடு நடத்திய நிலையில் மீன் பிடிப்பில் ஈடுபட்டிருந்த மீனவர்கள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு அங்கிருந்து வேகமாக விசை படகுகளை கிளப்பி தப்பித்தனர். அதில் காரைக்காலில் இருந்து சென்ற ஒரு விசைப்படகு மட்டும் இலங்கை கடற்படையிடம் வசமாக சிக்கிக் கொண்டது. எல்லை தாண்டியதாக இலங்கை கடற்படையினர் துப்பாக்கியால் சுட்டு தாக்குதல் நடத்தியதில் 2 மீனவர்கள் காயமடைந்தனர். இதனையடுத்து காரைக்கால் விசைப்படகில் இருந்த 13 மீனவர்களை சிறைப்பிடித்து சென்றனர். 2 மீனவர்களும் யாழ்ப்பாணம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இச்சம்பவத்தை நேரில் பார்த்த மீனவர் தாமரை செல்வன் தமிழக எல்லையில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் ஒரு விசைப்படகில் இருந்த மீனவர்களை அடித்து இழுத்து சென்றதாகவும் வலைகளை போட்டுவிட்டு தாங்கள் பயந்து தப்பித்து வந்ததாகவும் கூறினார். மெதிலன் போட்டு என்ற போட்டில் மட்டும் 2 பேர்கள் புல்லட் சுடவும் போட்டு ஸ்லோ பண்ணி போட்டாங்க. பயத்தில் நாங்கள் எல்லாரும் ஓடியாண்டோம். அந்த போட்டில் 2 நேவி ஏறி எல்லாரையும் போட்டு அடிச்சாங்க. அடிச்சு ஸ்ரீலங்கா இழுத்துட்டு போயிட்டாங்க. மேலும் இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தியது குறித்து இந்திய கடற்படையினருக்கு தகவல் தெரிவிக்க முயன்றும் தொடர்பு கொள்ள முடியவில்லை எனவும் மீனவர் தாமரை செல்வன் தெரிவித்தார். நம்ம நேவியை கூப்பிட்டு பார்த்தோம், ஒயர்லெஸ்ல கூப்பிட்டு பார்த்தோம். அவங்க வரவே இல்லை லைன்ல சொல்றதுக்கு. நாங்கள் எல்லாம் பயந்து வீட்டுக்கு வந்துட்டோம். அவங்கள மட்டும் இழுத்துட்டு போயிட்டாங்க. யாருக்கு துப்பாக்கிச்சூடு நடந்தது, இலங்கை பிடியில் உள்ளவர்களுக்கு என்ன வாயிற்று என தெரியாமல் 13 மீனவர்களின் குடும்பத்தாரும் கதறி துடித்தனர். என்ன நடந்தது என தெரியாமல் இரவு 11 மணியிலிருந்து துடியாய் துடிப்பதாகவும் அவங்களை என்ன பண்ணாங்கன்னே தெரியலையே என மீனவர்களின் உறவினர்கள் கண்ணீர் வடித்தனர். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.